கத் தேனா தா இன்னைக்கு நம்ம வேலை சுலபமா முடிச்சிடும் போல இருக்கு. ஏடிஎம் குள்ள இருக்கிற எல்லா பணத்தையும் இன்னைக்கு நான் அபேஸ் பண்ணிட்டு போக போறேன். பாத்துக்கிட்டே இருங்க. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். வணக்கம் சார். ஒழுங்கு மரியாதையா எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு இல்ல சுட்டு தள்ளிடுவேன். இப்ப கண்ணை முடிக்கிட்டு 3 வரைக்கும் என்ன பாவி, என் ஒட்டுமொத்த பென்ஷன் படத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டியே. என்னாச்சு? எதுக்காக அழுவுறீங்க? இப்போ சொல்றேன்டா. ரெண்டு பேரும் இங்க வெளியே நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்க என்னடா ஒரு திட்டு பையன் என் கிட்ட இருந்த ஒட்டுமொத்த பணத்தையும் ஆட்டைய போட்டுக்கிட்டு ஓடிட்டான்டா. மோட்டோ உள்ள யாருமே இல்லையே மோட்டோ. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதானடா இந்த வேலையை செய்றீங்க. மோட்டோ வண்டியில எத்தனை பலகாரம் தெரியும். நீங்க எல்லாம் திருட்டு பசங்க தானே. அவன் உங்க கூட்டாளியா தான்டா இருக்க முடியும். இருக்காரு இந்த அடிக்கிறாரு. எங்க பணத்தை திருப்பி நோ நோ இந்த குட்டி எனக்கு பிடிக்கல, நான் கிளம்புறேன். சொல்லுங்கடா, என் பணம் எங்க? என் பணம் எங்கடா குண்டா? சொல்றா சொல்றா. நான் இப்பவே போய் ஜிங்கம் சாரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன்டா. எடுத்த பணத்தை என்கிட்ட கொடு. அப்படியே உன் கண்ணையும் மூடிக்க. ஓகே. அட நட்டு வச்ச போஸ்ட் மாதிரி இப்படி ஏன்டா நிக்கிறீங்க? உள்ள ஒருத்தன் என்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டான். அவனை பிடிக்காம என்ன வேலைய பாக்குறீங்க? என் பணம் எல்லாம் போச்சு. நீங்க ரெண்டு பேருமே எதுக்குமே லாய்க்கு இல்ல. புடவை கட்டின விஜயசாந்தி செக்யூரிட்டி வேலைக்கு வந்துட்டீங்க. எதுக்குமே லாய்க்கு இல்ல நீங்க. இப்பவே நான் போய் சிங்கம் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். நல்ல வேலை தப்பிச்ச மாட்டோம். நீ தப்பிக்கடா. வரவங்க போறவங்களா அடிச்சிட்டு போறதுக்கு நான் வேண்டாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியா? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதடா. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா? நாம உடனே டாக்டர் ஜட்காவே கூப்பிடலாம். ஹலோ ஜென்டில்மேன். இனிமே எந்த ஆபத்தும் வராதுப்பா, பயப்படாதீங்க. இனிமே யாரு வந்து இந்த ஏடிஎம்ல பணம் எடுத்தாலும் அவங்களுக்கு ஆபத்து வந்தா ஆபத்துன்னு சத்தமா கத்துனா மட்டும் போதும்பா. அப்ப இந்த மிஷின் என்ன பண்ணுனா, பணம் எடுக்க வந்த அந்த ஆளு விட்டுட்டு எவன் ஒருத்தன் பணத்தை திருட வந்தானோ அவனை அப்படியே மடக்கி பிடிச்சி இங்கே வச்சிருக்கணும்பா. ஆமா கிச்கா. ஒழுங்கு மரியாதையா பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துடு. சும்மா கத்தி கூச்சல் போடுறத நிறுத்து. மரியாதையா அந்த பணத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துடு. இல்லனா இந்த துப்பாக்கி உள்ள இருக்கிற குண்டு உன் மண்டைக்குள்ள இருக்கிற மூளைய அப்படியே செதற அடிச்சிடும். என்ன இது சத்தம்? ஆமா இவரா? முடியுமா? பூசணிக்கா மண்டையா, உன் ஐடியா சூப்பர்ரா. அந்த மிஷின் குட்ட பையன் ஜான தூக்கி போட்டு மிதிச்சு வெளிய தூக்கி போட்டுச்சு. Thank you very much. எல்லாம் வீணா போச்சு. நான் போட்ட திட்டம்லாம் சொதப்புல ஆயிடுச்சு. எவன் இப்படி செஞ்சானோ அவனை நான் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஒட்டு மொத்த பணத்தையும் கொள்ளையடிக்கலாம்னு பிளான் போட்டேன். அது வீணா போயிடுச்சு. யாரு பாஸ்? யாரை அடிக்கணும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியா? என் திட்டத்தை மூடியடிச்சவனதான் நான் சொல்றேன். என் கனவுல பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டா. அவன் என்ன தூக்கி போட்டு மீதின்னு மிதிச்சா. அது உனக்கு தெரியுமா? விட மாட்டேன்டா அவனை. வாங்க மக்களே வாங்க. 100 போட்டா 200 கிடைக்கும். டபுள் அப்பளம் கிடைக்கும். உள்ள போய் 100 போட்டீங்கன்னா அதுக்கு டபுளா உங்களுக்கு கிடைக்கும். 500 போட்டா 1000 திரும்ப கிடைக்கும்.
உங்களோட சின்ன அமௌண்ட் டபுள் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க வாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா எண்ணி ஒரே மாசத்துல 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க. இந்த ஸ்கீம் இருக்கே, இது ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர். சீக்கிரமா வாங்க சீக்கிரமா வாங்க 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 கண்டிப்பா ஏதோ ஒரு கோல்மால் பண்றாங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். வா மோட்டோ. வாங்க 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 சீக்கிரமா பணத்தை போடுங்க. அடேங்கப்பா, என்னோட இந்த ஸ்கீம இன்னும் 10 நாள் தொடர்ந்து செஞ்சேன்னா அப்புறம் நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். 2 மடங்கா திரும்ப தரேன்னு போய் சொல்லி இவங்க எல்லாரோட பணத்தையும் சுருட்டிக்கிட்டு அப்புறம் எஸ்கேப் ஆட வேண்டியதா. குடிங்க, குடிங்க, சீக்கிரம். திருட 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 கள்ள நோட்டு கொடுத்து ஏமாத்த பாக்குறான். எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த மிஷினுக்குள்ள எவனோ ஒருத்தன் இருக்கான்டா. சந்தேகமே வேணா, எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே அந்த பாழா போன ஜானோட வேலை தான் மோட்டோ. அந்த களவாணி பைய தான் அந்த ஏடிஎம் குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான் மோட்டோ. வெளியில உட்காந்து இருந்த அத்தனை பேரும் ஜானோட அல்ல கை பசங்க. அதாவது நாம ஏதாவது ஒரு டெக்னிக்க பண்ணி அவனுங்க பண்ற ஃப்ராட் வேலையை பப்ளிக்ல போட்டு உடைச்சாகணும். ஆமாடா பூசணிக்க மாட்டேங்க. அநேகமா அந்த மிஷினுக்குள்ள குட்ட பைய தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பெரிய அமௌண்டா சேர்த்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம் அவன் பிளான் பண்ணி இருப்பான்னு நினைக்கிறேன். ஐடியா ஹிட் பார்ட்டட். முள்ளால தான் எடுக்கணும். டாக்டர் ஜக்கா சார், உங்களோட உதவி எங்களுக்கு நிறைய தேவைப்படுது. இப்போ நாம அதே மாதிரி சேம் டு சேம் ஏடிஎம் மிஷினை ரெடி பண்றோம். பெரியவர்களே, தாய்மார்களே, இங்க வாங்க. எங்களோட ஏடிஎம் மிஷின்ல 1 லட்சம் ரூபாய் போடுங்க. 2 லட்சம் ரூபாயா அள்ளிக்கிட்டு போங்க. இப்ப போட்டீங்கன்னா இப்பவே கிடைச்சிடும். என்ன சொல்றீங்க? சீக்கிரம் வாங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. சத்தியமா யாராலையும் டபுள் மடங்கு பணம் தரவே முடியாது. கண்டிப்பா அவனுங்க ஏதோ கோல்மால் தான் பண்றானுங்க. யாராவது ஒருத்தர் வந்து போட்டு தான் பாருங்களேன். அப்ப உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும். இல்ல 20 வருஷமா நான் பொய்யே பேசுறது கிடையாது. நான் எப்ப பணத்தை போறேனப்பா. ஏடிஎம் ஸ்டார்ட் பண்றதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கும். காஜா காஜா 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு 2 லட்சம் கிடைச்சிருக்குதா? அப்ப 2 லட்சம் போட்டா எனக்கு 4 லட்சம் கிடைக்குமாப்பா. நீ மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? இப்ப நான் போட போற தள்ளு. அட, இது சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. என்னோட 1 லட்சம் கூட 2 லட்சம் ஆயிடுச்சு. இம்பாசிபிள். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. தள்ளு தள்ளு. இம்பாசிபிள். வழி விடு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏய், அத கடவுளே, இது ரொம்ப சூப்பரான விஷயமாச்சு. போஸ் அவனுக்கு ஒன்னா சேர்ந்து நம்ம ஏடிஎம் மூட வச்சிருவாங்க போல இருக்கே. நிஜமாவே அவங்க டபுள் பேமெண்ட் கொடுக்கறாங்க பாஸ். வாங்க பாஸ். கண்டிப்பா அவனுங்க ஏதோ கோல்மால் தான் பண்றானுங்க. சத்தியமா யாராலையும் டபுள் மடங்கு பணம் தரவே முடியாது. ஏன்டா அப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ற? பக்கத்துல ஒரு ஏடிஎம்ல அப்படித்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 1 மாசம் கழிச்சு தான் அவங்க கொடுக்கறாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, உடனே தரோம். கண்டிப்பா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இந்த ஏடிஎம் குள்ள யாரோ உட்கார்ந்திருக்காங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். என்ன முதிர்ச்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் நிதானமா திங்க் பண்ணி பாரு. ஏடிஎம் மிஷினுக்குள்ள ஒரு மனுஷன் உட்கார முடியுமா? உட்கார முடியும்டா, உட்கார முடியும். ஏன்னா இந்த ஏடிஎம் குள்ள நான் உட்கார்ந்து இருந்தேனே, அதான் சொல்றேன். நானே உளறி தொலைச்சிட்டேனே. உண்மை வெளியில வந்துருச்சுல. நண்பர்களே, இவன் வாயால உண்மையை ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டிராமாவையே நாங்க போட்டோம். ஏமாத்த பாக்குறேன். மரியாதை கொடு சொல்றேன். நம்பர் 1 நம்பர் 2 பணம் இருக்கிற பேக்கோட இங்கிருந்து எஸ்கேப் ஆகுங்க. பெரிய ஓட்டப்பந்து வீரரே, நில்றா. என்ன
நில்றா. டேய் பொரியெல்லாம் கிளம்புதுடா நில்றா. ஏய் அம்மா. யாரா என் நண்பனோட அழகான மூஞ்சியை தரையில தேய்ச்சி விட்டு போறது? டேய் சிங்கம் வந்துட்டாரு. என்ன கரண்ட் கம்பத்துல பெண்ட் ஆக்கிட்டாரு? சாரி இந்த பேக் நீயே வச்சுக்க. மூட்டு உனக்கு ஒண்ணும் இல்லையே. அடே உழைக்காம தொப்பையை வளர்க்கறவனே எங்க போற? ஏய் குட்டை, எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியவே முடியாதுடா. வேண்டாம், அடிக்காதீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏன் இப்படி துவைக்கிறீங்க? சிங்கம் சார் என்ன காப்பாத்துங்க. யாரு ஆபீசர்? இங்க பாருங்க, கண்ட பொருளை விக்கிறேன்னு விளம்பரத்துக்காக ஏகப்பட்ட பொய் சொல்றாங்க. எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துராதீங்க. இந்த மாதிரி ஏடிஎம்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப உஷாரா ஆமா இருங்க. நண்பர்களே, நீங்க எல்லாரும் இப்ப ஒவ்வொருத்தரா வந்து உங்க பணத்தை நீங்க வாங்கிட்டு போலாம். எந்த பணத்தை நீங்க அந்த குட்டை பையன் ஜான் ஏடிஎம்ல போட்டீங்களோ அதை வாங்கிக்கங்க. தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ. நீங்க என்ன சொல்றது? அதான் நாடே சொல்லுது.